தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் மே 28 அன்று ஒரு மிக வலுவான வெப்ப அலை நிலவியுள்ளது. உலகின் சராசரி வெப்பநிலை 2026 முதல் 2030 வரையான காலகட்டத்தில் தொடர்ந்து சாதனை அளவுகளில் அல்லது அதற்கு அருகே இருக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாரிஸில் பிரெஞ்சு ஓபன் 2026 போட்டியில் இருந்து யானிக் சினே வெளியேற்றப்பட்டுள்ளார். பிரான்சின் மிஸ்த்ரல் AI நிறுவனம் BMW, ஏர்பஸ் ஆகிய நிறுவனங்களுடன் புதிய கூட்டாண்மை ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது. பிரான்சில் பொருளாதார பாதிப்பில் உள்ள மாணவர்களுக்கு உதவுவதற்காக அரசாங்கம் வழங்கும் €1 உணவு திட்டம் தற்பொழுது அனைத்து உயர்கல்வி மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. பிரான்ஸ் தலைமையிலான அணு தடுப்பு பாதுகாப்பு திட்டத்தில் இணைந்த 9வது நாடாக நோர்வே மாறியுள்ளது என்று 2 நாடுகளின் தலைவர்களும் அறிவித்துள்ளனர். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்க கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனியிடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். பிரான்சில் மே 28 அன்று ஒரு மிக வலுவான வெப்ப அலை டோம் டு சலோ ஹீட் வேவ் நிலவியுள்ளது. பொதுவாக நாடு முழுவதும் இயல்பை விட 10 முதல் 15 பாகை செல்சியஸ் அதிகமாக வெப்பம் நிலவுகிறது. நாட்டில் பரவலாக 35 பாகை செல்சியஸ் முதல் 38 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை நிலவுகின்றது. லியோன் சுமார் 36 பாகை செல்சியஸ் வரை, போதோவில் 35 பாகை செல்சியஸ் முதல் 37 பாகை செல்சியஸ் வரை, பிரான்சின் தெற்கு நகர பகுதி நகரங்களில்
38 பாகை செல்சியஸ் வரை, பாரிஸ் நகரத்தில் சுமார் 32 பாகை செல்சியஸ் முதல் 35 பாகை செல்சியஸ் வரை, சில நேரங்களில் 36 பாகை செல்சியஸ் ஆகவும் வெப்பம் நிலவுகிறது. நான்த், ரென் ஆகிய இடங்களில் சுமார் 33 பாகை செல்சியஸ் முதல் 34 பாகை செல்சியஸ் வரை வெப்பம் நிலவுகிறது. புரத்தன் மேற்கு பகுதிகளில் 32 பாகை செல்சியஸுக்கு மேல் வெப்பம் பரவுகின்றது. வடக்கு கிழக்கு பிரான்ஸ், ஸ்ட்ராஸ்போர்க், லீல் போன்ற இடங்களில் 28 பாகை செல்சியஸ் முதல் 31 பாகை செல்சியஸ் வரை நிலவுகின்றது. கடலோர பகுதிகளில் வெப்பம் இருந்தாலும் அங்கு இயல்பை விட அதிகமாக வெப்பம் உள்ளது. பிரான்சின் பல நகரங்களில் மே மாத சாதனைகள் உடைந்துள்ளன. 30 பாகை செல்சியஸ் முதல் 36 பாகை செல்சியஸ் வரை என்பது இப்பொழுது சாதாரண நிலை போலவே பல பகுதிகளில் காணப்படுகின்றது. இரவு நேரங்களிலும் வெப்பம் குறையாமல் நியூ ட்ரோபிக்கல் நைட்ஸ் வெப்பநிலை பெரிய அளவில் குறையாதிருக்கும் நிலை காணப்படுகின்றது. உலகின் சராசரி வெப்பநிலை 2026 முதல் 2030 வரையான காலகட்டத்தில் தொடர்ந்து சாதனை அளவுகளில் அல்லது அதற்கு அருகே இருக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் உலக வானிலை அமைப்பு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இந்த 5 ஆண்டுகளில் சராசரி வெப்பநிலை 1850 முதல் 1900 வரை இருந்த நிலையை விட 1.5 பாகை செல்சியஸை மீறுவதற்கு 75% வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகில் பதிவு செய்யப்பட்ட 11 மிக அதிக வெப்பமான ஆண்டுகள் அனைத்தும் 2015ற்கு பின்னர் ஏற்பட்டவை என்றும் இந்த வெப்ப உயர்வு தொடரும் எனவும் உலக வானிலை அமைப்பு அறிவித்துள்ளது. 2031க்கு முன் புதிய அதிக வெப்பமான ஆண்டு உருவாக வாய்ப்பு உள்ளது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. மேலும் 2026 முதல் 2030 வரையான காலத்தில் குறைந்தது ஓராண்டு 2024ஐ விட அதிக வெப்பமான ஆண்டாக மாற 86% வாய்ப்பு இருப்பதாகவும் உலக வானிலை அமைப்பு தெரிவிக்கின்றது. 2026 இறுதியில் ஒரு புதிய எல் நினோ ஓர் இயற்கை காலநிலை சுழற்சி உருவாக வாய்ப்பு உள்ளது. இது 2027 ஆண்டை மேலும் வெப்பமான ஆண்டாக மாற்றக்கூடும். எல் நினோ என்பது பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடல் மேற்பரப்பு வெப்பத்தை அதிகரிக்கும் இயற்கை காலநிலை நிகழ்வு ஆகும். இது உலகளாவிய காற்றோட்டம், மழை மற்றும் வானிலை முறைமைகளை மாற்றுகிறது. முன்னைய எல் நினோ இயற்கை காலநிலை காரணமாக 2023 உலகின் 2வது மிக வெப்பமான ஆண்டாகவும் 2024 இதுவரை பதிவான மிக அதிக வெப்பமான ஆண்டாகவும் பதிவானது. 2015 பாரிஸ் காலநிலை ஒப்பந்தம் உலக வெப்பமயமாதலை 2 பாகை செல்சியஸுக்கு கீழ் கட்டுப்படுத்தவும் சிறந்த நிலையில் 1.5 பாகை செல்சியஸுக்கு கீழ் வைத்திருக்கவும் இலக்காக கொண்டது. ஆனால் தற்பொழுது வெளியான கணிப்புகள் அந்த முக்கிய எல்லையை மீறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதை காட்டுகின்றன. தமிழர் புனர்வாழ்வு கழகம் பிரான்ஸ் நடத்தும் 27வது தமிழர் விளையாட்டு விழாவில் சோழன் பல்பொருள் அங்காடி 5வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் நல்வாய்ப்பு சீட்டெழுப்பு. முதல் பரிசு புத்தம் புதிய கார். இதற்கான அதிர்ஷ்ட குலுக்கல் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும். அத்துடன் பெறுமதிமிக்க 100 ஆறுதல் பரிசல்கள். நல்வாய்ப்பு சீட்டுக்களை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். சோழன் பல்பொருள் அங்காடி, ட்ரான்சி. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல்.
கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பாரிஸில் பிரெஞ்சு ஓபன் 2026 போட்டியில் இருந்து ஜானிக் சினர் வெளியேற்றப்பட்டுள்ளார். கடும் வெப்பநிலை காரணமாக ஜானிக் சினருக்கு ஏற்பட்ட உடல் சோர்வால் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பாரிஸில் நடைபெற்ற 2வது சுற்று போட்டியில் அவர் அர்ஜென்டினா வீரர் ஜுவான் மேனுவேல் செர்டூரோ அவரோடு எதிராக விளையாடினார். ஆரம்பத்தில் 2 செட்களையும் எளிதாக வென்ற சினர் பின்னர் கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டு தனது ஆட்டத்திறனை இழந்தார். போட்டி தொடங்கிய பொழுது வெப்பநிலை சுமார் 29 பாகை செல்சியஸாக இருந்தது. பின்னர் அது 33 பாகை செல்சியஸ் வரை உயரலாம் என கணிக்கப்பட்டது. இந்த கடும் சூழ்நிலையில் அவர் பலமுறை கோர்ட்டில் சோர்வடைந்து நின்றார். அத்துடன் சில நேரங்களில் ஓட முடியாமல் திணறினார். 3வது செட்டில் 5-1 என்ற முன்னிலையில் இருந்த பொழுதும் சினர் தொடர்ந்து புள்ளிகளை இழக்கத் தொடங்கினார். பின்னர் அவர் மருத்துவ உதவிக்காக கோர்ட்டை விட்டு வெளியே சென்றார். அதன் பின்னர் ஆட்டம் முழுமையாக மாற்றமடைந்தது. இறுதியில் அவர் 3-6, 2-6, 7-5, 6-1, 6-1 என்ற கணக்கில் தோல்வியடைந்தார். ஜானிக் சினர் முன்பு 30 போட்டிகள் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருந்தார். மேலும் தனது தொழில்முறை கிராண்ட் ஸ்லாம் இலக்கை அடைய இந்த போட்டி முக்கியமானதாக இருந்தது. ஆனால் கடும் வெப்பம் காரணமாக அவர் பலமுறை சோர்வாக காணப்பட்டார். இடைவெளிகளில் குளிர்விக்க கைப்பிடி விசிறி பயன்படுத்தினார். களத்தில் பனிக்கட்டிகள் வைத்து வெப்பத்தை குறைக்க முயன்றார். இதே போன்ற வெப்ப பிரச்சனை முன்பும் ஜானிக் சினருக்கு ஏற்பட்டது. குறிப்பாக ஆஸ்திரேலிய ஓபனில் நடைபெற்ற ஒரு போட்டியிலும் அவர் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் மிஸ்ட்ரல் AI நிறுவனம் BMW, ஏர்பஸ் ஆகிய நிறுவனங்களுடன் புதிய கூட்டாண்மை ஒப்பந்தங்களை அறிவித்துள்ளது. பாரிஸில் நடைபெற்ற நிகழ்வில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஐரோப்பாவின் முன்னணி தொழில்துறை மற்றும் பாதுகாப்பு துறைகளுடன் AI தொழில்நுட்பத்தை இணைக்கும் முயற்சியில் மிஸ்ட்ரல் நிறுவனம் மேலும் விரிவடைகின்றது. BMW நிறுவனத்துடன் கார் விபத்து சோதனை மற்றும் வாகன வடிவமைப்பில் AI பயன்பாடு, ஏர்பஸ் நிறுவனத்துடன் விமான வடிவமைப்பு, விமான பாதுகாப்பு மற்றும் உற்பத்தி செயல்முறைகளில் AI ஒருங்கிணைப்பு ஆகியவற்றில் மிஸ்ட்ரல் பயன்பாடு உறுதி செய்யப்பட்டுள்ளது. AI-யின் மிக முக்கிய பயன்பாடுகள் ஆராய்ச்சி, மேம்பாடு என்பன உண்மையான பொருட்களின் உருவாக்கத்தில் இருக்கின்றன என்று மிஸ்ட்ரல் AI நிறுவனர் நிறைவேற்று அதிகாரி ஆர்தூர் மொன்ச் தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவுக்கு உயர்தர உற்பத்தி துறையில் வலுவான திறன் உள்ளது என்றும் அதில் AI முக்கிய பங்கு வகிக்க முடியும் என்றும் மிஸ்ட்ரல் ஏற்கனவே நெதர்லாந்து நிறுவனமான ASML உடன் இணைந்து செயல்படுகிறது. இது முன்னணி உற்பத்தி உபகரணங்களை தயாரிக்கும் நிறுவனம். இது பாதுகாப்பு துறையிலும் வளர்ச்சி காண்கின்றது. பிரான்ஸ், சிங்கப்பூர் இராணுவத்துடன் ஏற்கனவே பணியாற்றி வருகின்றது என ஆர்தூர் மொன்ச் மேலும் தெரிவித்திருக்கின்றார். 2023 தொடக்கப்பட்ட இந்த நிறுவனம் தற்பொழுது சுமார் 1000 பணியாளர்களை கொண்டிருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவின் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் ஒப்பிடும் பொழுது அதன் நிதி மற்றும் கட்டமைப்பு திறன் மிகவும் குறைவாக இருக்கின்றது. உதாரணமாக, அமெரிக்க நிறுவனங்கள் நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்கள் முதலீடு செய்கின்றன. ஆனால் மிஸ்ட்ரல் AI நிறுவனம் சுமார் 4 பில்லியன் யூரோ அளவிலான திட்டங்களை மாத்திரமே நிர்வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல்.
பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. எஸ்பி கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயர், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்சில் பொருளாதார பாதிப்பில் உள்ள மாணவர்களுக்கு உதவுவதற்காக அரசு வழங்கும் €1 உணவு திட்டம் தற்பொழுது அனைத்து உயர்கல்வி மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. சமீபத்திய ஆய்வொன்றில் மாணவர்களில் 50% மேலானவர்கள் உணவுக்கான செலவை சமாளிக்க முடியாமல் சில நேரங்களில் உணவை தவிர்த்து வந்ததாக தெரிய வந்ததை தொடர்ந்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. முன்பு இந்த சலுகை உதவித்தொகை பெறும் மாணவர்களுக்கு மாத்திரமே வழங்கப்பட்டு வந்தது. யூனிவர்சிட்டி பாரி தோஃபான் பல்கலைக்கழக உணவகத்தில் மாணவர்கள் €1க்கு 3 வகை சத்தான உணவை பெறுகின்றனர். அதில் ஆரம்ப உணவு, சைவம் அல்லது இறைச்சி, மீன், முக்கிய உணவு வகைகள், காய்கறி மற்றும் உருளைக்கிழங்கு சேர்த்து வழங்கப்படுகின்றன. பின்னர் பழம், தயிர், சீஸ் அல்லது இனிப்பு உணவும் கிடைக்கிறது. பல நாட்களில் மாணவர்கள் சலாத், பார், பீட்சா போன்றவற்றையும் தேர்வு செய்ய முடிகின்றது. கூடுதல் உணவுகள் 55 சென்டிமுக்கு காஃபி, 60 சென்டிமுக்கு மாத்திரமே கிடைக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் தலைமையிலான அணுத்தடுப்பு பாதுகாப்பு திட்டத்தில் இணைந்த 9வது நாடாக நோர்வே மாறியுள்ளது. 2 நாடுகளின் தலைவர்களும் இதனை அறிவித்துள்ளனர். எமனுவல் மேக்ரோ மார்ச் மாதத்தில் அறிவித்தபடி ஐரோப்பிய ஒன்றியத்தில் அணு ஆயுதம் கொண்ட ஒரே நாடான பிரான்ஸ் தனது அணு தடுப்பு பாதுகாப்பை விரும்பும் ஐரோப்பிய நட்பு நாடுகளுக்கும் விரிவுபடுத்த தொடங்கியிருக்கின்றது. பாரிஸில் நடைபெற்ற சந்திப்பில் மேக்ரோ, ஜோனாஸ் கார் ஸ்டோர் இணைந்து புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள். 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் ஏற்பட்ட மிக கடுமையான பாதுகாப்பு சூழ்நிலையை தாம் எதிர்கொள்வதாகவும் கடந்த 6 மாதங்களில் ஜெர்மனி, பிரிட்டன் ஆகிய நாடுகளுடனும் பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் இணைந்திருப்பதாகவும் இன்று பிரான்சுடனும் விரிவான பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதில் தாம் மகிழ்ச்சி அடைவதாகவும் நோர்வே நாட்டின் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஃபார்வர்ட் நியூக்ளியர் டெட்டரன்ஸ் எனப்படும் இந்த திட்டத்தின் கீழ் இணையும் நாடுகள் தேவையான காலங்களில் பிரான்சின் மூலோபாய வான்படை அணு திறன்களை தற்காலிகமாக தக்க வைக்க முடியும். இதன் மூலம் ஐரோப்பா முழுவதும் பிரான்சின் பாதுகாப்பு திறன் பரவலாக செயற்பட முடியும் என்று எமனுவல் மேக்ரோ தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கூட்டணி நாடுகளின் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றி வரும் நோர்வே இந்த மேம்பட்ட தடுப்பு திட்டத்திற்கு வலுவான கூடுதல் மதிப்பை வழங்கும் என்றார். நோர்வேக்கு முன்னர் இந்த திட்டத்தில் பெல்ஜியம், டென்மார்க், ஜெர்மனி, கிரீஸ், நெதர்லாந்து, போலந்து, ஸ்வீடன், பிரிட்டன் ஆகிய 8 நாடுகள் இணைந்திருக்கின்றன. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு €12 மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப்.
நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் 18 மெட்ரோ மார்க்கெட்டை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லூர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.